ஹைட்ரோ கார்பன் திட்டம் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளாவிற்கு அனுமதிகளை எதிர்த்து தமிழகம் வரும் மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவோம் என PR பாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை அழிக்கும் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கி வருவதாகவும், ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களின் ஆதரவை தேட முயற்சித்து வரும் நிலையில், மத்திய அரசு தமிழக விவசாயிகளும் பொதுமக்களையும் அழிக்கும் நோக்கத்தோடு பேரழிவு திட்டங்களுக்கு தொடர்ந்து அனுமதி வழங்கி வருவது கண்டிக்கத்தக்கது என்றார். தமிழக அரசாங்கம் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு செயல்முறைக்கு வந்துள்ளதாகவும், இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாக நிலப்பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது என்றும், அதனைத் தொடர்ந்து 2 தினங்களுக்கு முன்னதாக காவிரி டெல்டா மாவட்டங்களை ஒட்டியிருக்கிற வங்கக்கடல் ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதி வழங்குவோம் என்று அறிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், இது உள்நோக்கம் கொண்டதாகவும், குறிப்பாக நிலப்பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அறிவித்துள்ள நிலையில் ஆழ்கடல் அனுமதி என்கிற பெயரில் பூமிக்கு கீழாக குழாய்களை செலுத்தி நிலப்பகுதிகளிலும் முதற்கட்டமாக ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கான சதி செயலில் மத்திய அரசு ஈடுபடுவது வெளிப்பட்டுள்ளதையும் அனுமதிக்க மாட்டோம் என்றார். அதேபோல தமிழ்நாட்டில் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு ஆய்விற்கான அனுமதியை ஏற்கனவே மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக தமிழக விவசாயிகளுக்கு எதிராக வழங்கியுள்ளது என்றும், இந்த நிலையில் வரும் 2021 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கேரள அரசாங்கம் புதிய அணை கட்டுவதற்கு விரைவான நடவடிக்கைகளை துவங்கியுள்ளதாகவும், அதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவது மதுரை மண்டலத்தை சார்ந்திருக்கிற விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே மத்திய அரசாங்கம் புதிய அணை கட்டுவதற்கு ஆய்விற்கான அனுமதியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும், கேரள அரசு புதிய அணை கட்டுமான பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், இந்த கோரிக்கைகளுக்கு மத்திய அரசாங்கம் நவம்பர் இறுதிக்குள் தமது நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், இல்லையேல் ஜனவரி 2021 முதல் தமிழகத்திற்கு வருகை தரும் மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வருகிற 2021 நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தமிழக விவசாயிகள் பொதுமக்கள் மத்தியில் வாக்காளர்களை கவருவதற்கான அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழகத்தில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக காவிரி டெல்டாவை தமிழக அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதற்கான அரசாணைகள் வெளியிட்டு செயல்படுத்த முன்வந்துள்ளன. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாக மத்திய அரசு தான்தோண்டித்தனமாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை காவிரி டெல்டாவில் நிறைவேற்றுவோம், அதற்கான அனுமதியை வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து 2 தினங்களுக்கு முன்னதாக காவிரி டெல்டா வங்க கடற்கரையோரம் ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இது முற்றிலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு மாநில அரசாங்கம் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்து செயல்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் இதனை சீர்குலைக்கும் விதமாக பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கு உள்நோக்கத்தோடு கடல் பகுதி என்கிற பெயரால் கடலிலிருந்து பூமிக்கு கீழாக குழாய்களை செலுத்தி நிலப்பகுதிகளில் காவிரி டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான மறைமுக சதியில் மத்திய அரசு ஈடுபடுவதை அனுமதிக்க மாட்டோம். முல்லை பெரியாறில் கேரள அரசாங்கம் தொடர்ந்து அணையை இடிப்போம் என்று பகிரங்கமாக அறிவித்த நிலையில் புதிய அணை கட்டுவதற்கு தமிழகத்திற்கு எதிராக மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வு செய்வதற்கான அனுமதியை சென்ற ஆண்டு மத்திய அரசாங்கம் வழங்கியது. இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் புதிதாக அணை கட்டுவதற்கு நாங்கள் பணிகளை விரைவுபடுத்தி துவங்க இருக்கிறோம் என்று கேரள அரசு அறிவித்திருப்பதும், அதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கும் என்று அறிவித்திருப்பதும் தமிழக நலனுக்கு எதிரானது. தமிழகத்தை அழிக்க வேண்டும் என்று வக்ரபுத்தியோடு மத்திய அரசு செயல்படுவது வெளிப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் நாங்கள் பகிரங்கமாக அறிவிக்கிறோம், தமிழகத்தில் வருகிற டிசம்பர் மாதத்திற்குள்ளாக முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனுமதியை கேரள அரசுக்கு ரத்து செய்ய வேண்டும். ஹைட்ரோ கார்பன்